கைஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க ஷகேராவல்லி எலிமெண்ட் கேம்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவிலேருந்து ஷிமோகா போகிற வழியில் இருக்குது. கரெக்டான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஷிமோகா தான். ஸோ இது நீங்கள் ரோட் வைஸ் வரீங்க அப்படின்னா பெங்களூர் டு ஷிமோகா வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஷிமோகாலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தான் இந்த எலிபெட் கேம்ப் வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து மங்களூரில் இருக்கீங்க, மங்களூர்லேருந்து இங்கே வரணும், மங்களூர் டு ஷிமோகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஷிமோகா ரீச் ஆகிட்டிங்கன்னா போதும். ஷிமோகாவிலேருந்து 14 கிலோமீட்டரில் இந்த எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனுஷங்களோட அன்றாட லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு யானையோடைய அன்றாட லைஃப் ஸ்டைலை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அங்கே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன காலையில் இருந்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தம் 3 விஷயம் தான் எப்போவுமே. இங்கே டே டு டே நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எலிஃபண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கேம்ப் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ நிறைய எலிஃபண்ட்ஸ் இருக்கும், குட்டீஸ் இருக்கும், பெரிஸ் இருக்கும், நிறைய விதமான எலிஃபண்ட்ஸ் பார்க்கலாம். கிட்ட நீங்கள் தொட்டு பார்க்குற டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் யாரும் வந்து தொட விட மாட்டாங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கலாம், ரொம்ப கிட்ட பார்க்கலாம். ஒரு சேஃபான ஒரு ஜோன்னு கூட சொல்லலாம். சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து யாருனாலும் இந்த இடத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ காலையில் எலிஃபண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுலேருந்து அது பாத்திங் இருக்கும், அதுக்கடுத்தது வந்து எலிஃபண்ட் ரைடு இருக்கும். இந்த 3 விஷயம் வந்து டெய்லி பேஸில் வந்து நடந்துகிட்ருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு பார்க்குறதுக்கு சம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், டைமிங்கோடு இருக்குது. ஒன்லி பார்த்திங்கன்னா எப்போவுமே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் 8:30லேருந்து 11 மணி வரையும் மட்டும்தான் இங்கே வந்து விசிட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபீடிங் இருக்கும், ப்ளஸ் வந்து பாத் இருக்கும். இது 2 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரைடுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. எலிஃபண்ட்ஸ் எல்லாம், யானையெல்லாம் ரைடுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. திரும்பவும் சாயந்தரம் தான் வரும். ஸோ அதனாலே வந்து டைமிங் உங்களுக்கு கொடுத்துக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் டைம் வந்து 8:30 to 11 o'clock. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் அங்கே நீங்கள் போய் பார்க்க முடியும், எலிஃபண்ட்ஸை பார்க்க. அதுக்கு மேற்பட்டு 11 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரே யானை கூட இருக்காது. எல்லாமே வந்து ரைடுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, கூட்டின்னு போயிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 100 rupees வரையும் வருது. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி விசிட்டர். நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 30, 75 இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. குழந்தைங்களுக்கு 40 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் 8:30க்கு என்ன பண்ணுவோன்னா ஃபீடு தான். ஸோ யானைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ஃபீடு வந்து கொடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, நமக்கு சாப்பாடு ஊட்டுறதை பார்த்துருப்போம், இல்லை நம்ம யாருக்காவது சாப்பாடு ஊட்டி விட்டுருப்போம். பட் ஒரு யானைக்கு சாப்பாடு ஊட்டுறதை நேரில் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் எவ்வளோ சைஸு, நம்ம களி உருண்டை மாதிரி நல்லா பெருசாக உருட்டி யானை வாயில் வச்சு அது சாப்பிடும். அதுக்கப்புறம் வைக்கோலை உருட்டி அதில் வந்து சில நட்ஸ் எல்லாம் போட்டு அதை யானைக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மார்னிங் இறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு இதுவும் தான் எல்லோரும் வருவாங்க. வந்த உடனே யானைக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கே பயங்கரமாக இருக்கும். ஒரு நல்லாயிருக்கும், அந்த ஒரு வைப் நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யானையை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டுவாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வந்து எல்லா யானையும் ஒருத்தராக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே யானையை வந்து குளிப்பாட்டுற ஒரு விஷயம் பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ரியலாகவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து கேமராவில் பார்க்குறதுக்கும், ரொம்ப தூரத்துலேருந்து யானை வந்து பயமாக இருக்கும், கிட்ட போகிறது பயமாக இருக்கும், அப்படிலாம் தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை குளிக்கிறத கிட்டே பார்க்கலாம். அதே மாதிரி யானை குளிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி எடுத்து அப்படியே தெளிக்கும். அது உங்கள் மேலெலாம் தண்ணி விழும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நிறைய அங்கே சான்சஸ் இருக்குது. நிறைய சான்சஸ் தாண்டி 100% நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம். ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, எங்களால் யானையை பார்க்கவே முடியல, பயம், சேஃப்டி இருக்காது, இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு குழந்தைங்களோட கூட்டிட்டு போய் இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யானை அப்படியே ஏதோ குழந்தைங்கள கைப்பாடாக கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிற மாதிரியும், கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கிற மாதிரியும், அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா ஃபுட்டேஜெல்லாம் நானும் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் ஷோ போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தைங்கள மாதிரி ஆமாம் போகலாம், வா குளிக்கலாம் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே பக்கத்தில் ரிவர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு அங்கங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளவே வந்து தீம் பார்க் முதல்கொண்டு உள்ளவே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னாவே சரி, சாப்பிட்ற இடம், யானைகள் சாப்பிட்ற இடம், அப்புறம் யானையை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டுற இடம் எல்லாமே வந்து சரௌண்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ யானைகள் குளிச்சுட்டு
எல்லா யானையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக நீட்டாக குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. திரும்ப சேம் பிளேஸ் கூட்டின்னு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ ரைடுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டாங்கன்னா திருப்பம் ஈவினிங் தான் வந்து ரிட்டர்ன் வந்து யானைகள் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 8:30லேருந்து 11 மணி வரையும் யானைகளை நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம், ஃபுட்டேஜ் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. பட் தொடர்றது மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அது தொடர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை யாரும் ட்ரை பண்ணிடாதுங்க. ஏன்னா அது தொட்டால் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும், நம்மளுக்கு அந்த ட்ரைனிங்லாம் இருக்காது இல்லையா. ஸோ இந்த ஒரு கேம்பில் வந்து எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் கர்நாடகா போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் விசிட் பண்ணுங்கள். ஷிமோகா பிளேஸில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுனா இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ட்ரைனிங் எலிஃபண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் போயிருந்தீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னே போன அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சின் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ காய்ஸ். அடுத்த